சிவன் அப்படிங்கிற தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா அப்போத்துல இருந்தே பெருந்தெய்வம். இப்ப நம்ம மற்ற தெய்வங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலத்துக்குன்னு இருந்து அப்புறம் அது பின்னாடி பெருந்தெய்வமா மாறுறது, இல்ல ஒவ்வொரு நிலத்துக்கு இருந்து பின்னாடி காணா போறது. இப்ப வேந்தன்கிறது இந்திரன்னு சொன்னா இந்திரன் இன்னைக்கு கிடையாது. சில தெய்வங்கள் அப்படியே தொன்மத்தோடவே இருக்குதுன்னா அதுல ஒண்ணு கொற்றவை, முருகன், சிவபெருமான். இந்த மூணு பேரும் இன்னும் அந்த நீட்சி மாறாம இருக்காங்க. சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியத்தோடவே தொடர்புடையவருங்க. ஓ, இறையனார்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு பாட்டு. அவரை நம்ம தெய்வம் சிவபெருமான்னு நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்புறோம். அவர் தான் எழுதியிருக்காரு. நக்கீரருங்கிற புலவரோட சிவபெருமானுடைய இது வருது. முதற் சங்கத்தை சிவபெருமான் தான் இருந்து நடத்தினாருன்னு நம்ம நம்புறோம். செக்குடார் என்ன பாடுறதுன்னு தகிக்கும் போது உலகலாம்னு சிவபெருமான் தான் சொல்லெடுத்து கொடுத்தாருன்னு நம்ம நம்புறோம். சிவபெருமான் பாருங்க, தமிழோடு, அதான் நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன், உலகத்தின் மொழிகள் எல்லாம் இறைவனை பாடிய போது இறைவனே வந்து பாடிய மொழி தமிழ். அப்ப இந்த பெருமை எனக்கு யார் கொடுத்தது? சிவபெருமான் அந்த பெருமையை நமக்கு கொடுத்திருக்காரு. சிவபெருமான் அதே மாதிரி நெற்றிக்கண், கல்லால மரத்தின் கீழ், தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தினாலே தென்முக நம்பி தான். தெற்கு